இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா கிறிஸ்டியானோ ரொனால்டோனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இவரோட சக்சஸ்க்கு பின்னாடி இவரோட ஃப்ரெண்டோட சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவே இல்ல. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. This is day 9 of 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ் பார்க்க என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் ஃபிரான்டியூ சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால் மேல பேஷனேட்டா இருந்தாங்க. ஒரு முக்கியமான யூத் மேட்ச்ல ஸ்போர்ட்டிங் சிபி ஸ்கவுட் பிளேயர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ்க்கு அகாடமில ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஆல்பர்ட்டுக்கு ஈஸியா கோல் அடிக்கிற சான்ஸ் கிடைச்சிச்சு. கோல் கீப்பரையும் பீட் பண்ணி முன்னாடி போயிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த கோலை ஈஸியா அடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. அவர் ஃப்ரெண்ட் ரொனால்டோவுக்கு பாலை பாஸ் பண்ணார். ரொனால்டோ கோல் பண்ணிட்டார். தென் ரொனால்டோ ரெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டரி. இன்னைக்கு ரொனால்டோ இவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஃபுட்பால் பிளேயர் ஆனதுக்கு காரணம் அவரோட ஃப்ரெண்டுன்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட சாக்ரிஃபைஸ் இன்னைக்கு ரொனால்டோட சக்சஸ்க்கு காரணமா இருக்கு. இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டே 10க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.